ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர மகாபெரிவா சரணம். 20/12 மார்கழி 4 நாளைக்கு புதன்கிழமை திருநள்ளாறு சனிப்பயிற்சி சாயந்தரம் 5:24க்கு நடக்கிறது. சனி மகரத்துலேருந்து கும்பத்துக்கு போகிற முன்னாலேயே அவர் கும்பத்தில் வந்துட்டு வேக வேகமாக மகரத்துக்கு போயிட்டால் திரும்ப கும்பத்துக்கு வர. ஆனால் நாளைக்கு தான் திருநள்ளாறு சனிப்பயிற்சி. இந்த திருநள்ளாறு சனிப்பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு மேஷராசி. மேஷராசி காலபுருஷ தத்துவத்துலேயும் முதல் ராசி. அதுக்கு 11ஆம் இடத்துல தான் இருக்குது, நல்ல லாபஸ்தானத்தில் தான் இருக்குது. அப்போ நல்ல லாபம் வருமானம் நிறைந்த இதுதான் சனிப்பயிற்சி தான் இது. ஆனால் இந்த சனிப்பயிற்சி என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு உங்கள் லக்னத்தை பார்க்குறது, லக்னத்தை பார்க்குறது, உங்கள் ராசியை பார்க்குறது. அதனால் தலகணம் கூடாது. ஃபஸ்ட்டு உங்கள் முதல் வீட்டை பார்க்கறதுனால தலைவலியும் மாரி ஏதாவது உடம்பு இருக்கும். அப்புறம் 5 பார்க்கறதுனால குழந்தைகள்கிட்ட ரொம்ப கண்டிச்சோ ரொம்ப இது பண்ணாலோ குழந்தைகள் உங்களுக்கு கட்டுப்பட்டு வருதோ கஷ்டம். குழந்தைகள்கிட்ட ஜாக்கிரதையாகவே நீங்கள் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஆனால் பூர்வ புண்ணிய காரியங்கள்லாம் நீங்கள் பண்ணின புண்ணியத்துக்கு தகுந்தா போல் நல்லா நடக்கும். அதுக்கப்புறம் உங்கள் 8ஆம் வீட்டை பார்க்குறது. 8ஆம் வீடு பார்க்குறதுங்கிறதுனால வண்டி வாகனம் அதே மாதிரி இடத்துல கொஞ்சம் நிதானமாக தான் இருக்கணும். அதுக்கு தவிர்த்து மறைமுகமான இடத்துல ஏதான உடம்பு வரும். ஃபஸ்ட்டு தேக ஆரோக்கியத்தை ஃபஸ்ட்டு நல்லா கவனிச்சுக்கணும். அப்போ என்ன பண்ணணும், உடற்பயிற்சி பண்ணணும், யோகாவோ தியானமோ அதே மாதிரி ஒரு கொஞ்சம் நேரமானும் நம்ம உடம்புக்கு செலவிட்டால் தான் உங்களுக்கு நல்லது. 10க்கு 2வது வீட்டில் 11ஆம் வீட்டில் இருக்கிறதுனால வேலையில் நல்ல தனலாபமும் நிறையா கிடைக்கும். ஆனால் இருக்கிற வேலையை விட்டு அடுத்த வேலைக்கு போகிறேன்ட்டு ஓடக்கூடாது. அடுத்த வேலையை ஆஃபரை கையில் வாங்கிட்டு நீங்கள் எந்த வேலைக்கு வேணாலும் நடக்கலாம். இப்போ இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு நல்ல லாபமான சனிப்பயிற்சி. ரிஷபராசிக்கு 10வது இடத்துல சனி பகவான் வரார். அப்போ வேலையில் கொஞ்சம் அழுத்தம் இருக்கத்தான் இருக்கும். அதான் 2வது பாயிண்ட்டு, அவர் 12வது வீட்டை பார்க்குறார். அப்போ வெளிநாட்டு முயற்சி இல்லாமல் லாபமாக இருக்கும். ஆனால் யாரையும் நம்பி ஏமாந்துடக்கூடாது. அப்போ உங்களுக்கு அவர் 4வது வீட்டை வேறு பார்க்குறார். 4வது வீட்டை பார்க்கறதுனால தாயார் இருந்தால் தாயார் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் வேணும். இல்லாட்டா வீடு வண்டி வாகனத்தில் செலவும் வரும். அதில் கொஞ்சம் லாபமுமே உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். அடுத்தது உங்களுக்கு 7வது வீட்டை பார்க்குறேன். 7வது வீடுங்கிறது எதிராளிகள்கிட்ட வேகமாக பேசாத தனிஞ்சு பேசினேன்னா அந்த சனி பகவான் உங்களுக்கு எல்லா காரியத்தையுமே நல்லதாகவே செஞ்சு தருவார். ஆனால் இந்த சனி பகவானோட இது என்னன்னா, 12வது வீடுங்கிறதே பாதத்தில் பிரச்சனை வரும். அல்லது நடப்பயணம் அதேமாரி எங்கேயாலும் கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் தூரம் ஒரு கோவிலுக்கான நடந்து போகிறது அப்படின்னு நினச்சினேன்னா அந்த பிரச்சனை சால்வ் ஆகும். 2வது வீடு 4வது வீட்டை பார்க்கறதுனால உங்களுக்கு உடம்பில் சுவாச பயிற்சி எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. 7வது வீட்டை பார்க்கறதுனால நீங்கள் ஆணாக இருந்தால் பெண்ணுக்கோ பெண்ணாக இருந்தால் ஆணுக்கோ கொஞ்சம் உடல் பாதைகள் வரும். அதனால் அவாவா தேக ஆரோக்கியத்தில் உடற்பயிற்சி வேணும், யோகா பயிற்சி வேணும், தியானம் வேணும், எல்லாம் வேணும். இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு நல்லதே தான் நடக்கும். மிதுன ராசிக்கு இப்போ 9வது இடத்துல சனி பகவான் வர. 9வது இடம் என்னென்னா, தகப்பனார் இருந்தால் தகப்பனாரோட உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தகப்பனாரோட சண்டை சச்சரவு கருத்து வேறுபாடெல்லாம் வேண்டாம். அதை தவிர்த்து வேறு எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு வராது. உங்களோட 11ஆம் இடத்தை பார்க்குற. 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு லாபமும் உண்டு. அந்த லாபம் நேர்வழியில் நீங்கள் போனீங்கன்னா கிடைக்கும். மறைமுகமாக ஏதாவது வேலை செய்யணும்னு பார்த்தா அந்த லாபமே உங்களுக்கு தலைகீழாக மாற்றிடும். 2வது வீடு உங்களுக்கு 3வது வீட்டை பார்க்குற. 3வது வீட்டைங்கிறதுனால நீங்கள் செய்கிற முயற்சி கரெக்டாக நியாயமாக செஞ்சால் அந்த முயற்சி வெற்றி பெறும். இல்லைன்னா கொஞ்சம் இதுவாகும். ஆனால் கழுத்து சம்பந்தமான சில உடல் உபாதைகள் உங்களுக்கு வரலாம். அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே நம்ம யோக பயிற்சியோடு இருக்கிறது நல்லது. அடுத்தது உங்களுக்கு 6வது இடத்தை பார்க்குற. 6வது இடத்தை பார்க்கறதுனால கடன்லாம் கட்டுப்பட்டு வரும். ஆனால் தேவையில்லாத கடன் வாங்கினால்னா உங்களுக்கு கடனே ஜாஸ்தி ஆகும். 6வது இடங்கிறதே நமக்கு உடல்நிலையும் பாதிக்கலாம். அதனால் யோக பயிற்சி செய்கிறது தான் எல்லாருக்குமே நல்லது. வேறு இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு நல்லாவே இருக்கும். கடகராசிக்கு இப்போ அஷ்டமத்தில் சனி பகவான் வர. அஷ்டம சனிங்கிறது கொஞ்சம் உடல்நிலை பாதிக்கும். களவு திருட்டு போகக்கூடிய சூழ்நிலை வரும். அதுக்கெல்லாமே நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். கைப்பொருளில் ஜாக்கிரதையாக இருக்கணும். யாரையும் நம்பி கடன் கொடுக்கறதோ கடன் வாங்கிறதோ உங்களுக்கு பெரிய ஆபத்தாக முடியும். அதை தவிர்த்து உடல்நிலையில் மறைமுகமான உடல்நிலையில் இடுப்பு பின்பக்கம் முதுகு தண்டுவடம் அதே மாதிரிலாம் உடம்பு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். அதனால் கொஞ்சம் நீங்கள் ஜாக்கிரதையாகவே இருக்கணும். 2வது பாயிண்ட் உங்களுக்கு 10வது வீட்டை பார்க்குற. 10வது வீடு பார்க்குறது தொழிலில் கொஞ்சம் அழுத்தம் இருக்குமே வேண்டி
பிரச்சனை ஒன்றும் வந்துடாது, கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. அடுத்தது உங்களுக்கு தனஸ்தானத்தை பார்க்குற, தனஸ்தானத்தை பார்க்கறது நியாயமான காரியத்தில் பார்க்கறதே தனஸ்தானம் நன்னாவே வரும். வாக்குவாதம் பண்ணினா அந்த தனஸ்தானம் உங்களுக்கு இதுவாக போயிடும். அதை தவிர்த்து உங்களுக்கு 5வது வீட்டை பார்க்குற, 5வது வீட்டை பார்க்கறது உங்களுக்கு எல்லாமே பூர்வ புண்ணிய காரியம்லாம் நன்னா நடக்கும். குழந்தைகள்கிட்ட நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பாக்கி இந்த சனி பயிற்சி உங்களுக்கு நல்ல பயிற்சி தான். சிம்மராசி நண்பர்களே, உங்களுக்கு 7ஆம் வீட்டு அதிபதி 7லேயே நல்லா இருக்கிறதுனால நல்ல லாபம்தான். ஆனால் கணவனாக இருந்தால் மனைவிக்கும், மனைவியாக இருந்தால் கணவனுக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடும் உடல் உபாதைகள் வரும். அதில் நீங்கள் கவனமாகவே இருக்கணும். 2வது பாயிண்ட்டு உங்களுக்கு அவர் 9வது வீட்டை பார்க்கறதுனால அப்பா வழியில் பிரச்சனை வரும். அப்பா வழி மூலமாக லாபமாகவும் சேரும். அப்புறம் உங்கள் ராசியே அவர் பார்க்கறதுனால எந்த காரியத்துலேயும் நிதானமாக செய்யணும். தலகணம் மாத்திரம் கூடாது. தலகணம் இருந்தால் உங்களை கவுத்துடும். தலைவலி மாதிரி சின்ன சின்ன உபாதைகளும் வரும். அடுத்தது உங்களுக்கு 4வது இடத்த பார்க்குற, 4வது இடங்கிறது தாயார் இருந்தால் தாயார் உடல்நிலையில் கவனம் வேணும். இல்லை 2வது வீடு வண்டி வாகனத்தெல்லாம் இந்த மேஜிக் காட்டுறது அதெல்லாம் இல்லாத நார்மலான செயல்பாடில் செஞ்சுன்னு வந்ததில்ல எல்லாமே லாபமாக கிடைக்கும். வேறு சனி பயிற்சி அதெல்லாம் பயப்படணும்னு அவசியமே இல்லை. கன்னிராசி என்பவர்கள் உங்களுக்கு 6வது இடத்துல சனி பகவான் வரா. 6வது இடத்துல சனி பகவான் இருக்கிறது நல்லாவே லாபம்தான். சனி பகவானால் எந்தவித பிரச்சனையும் வராது. ஆனால் உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் இருக்கணும். யார்கிட்டையும் தேவையில்லாத வம்பு வழக்குக்கு நம்ம போகக்கூடாது. கடன் அதிகமாக வாங்கக்கூடாது. அந்த இது இருந்தாலே உங்களுக்கு எல்லா காரியமுமே ஜெயம். 2வது பாயிண்ட், அவர் உங்களுக்கு 8வது வீட்டை பார்க்குறார். 8வது வீடுங்கிறது தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுக்கும். அந்த பிரச்சனைகள்லாம் நிதானமாக செயல்பட்டு நீங்கள் வந்தீங்கன்னா எல்லா காரியமே வெற்றி. அடுத்தது உங்களுக்கு 12வது வீட்டை பார்க்குற, 12வது வீடுங்கிறது வெளியூர் வெளிநாடு பயணங்கள் கிடைக்கும். அதனால் யாரையும் நம்பி கைப்பணத்தை விடாத உங்களுக்கு நேர்மையாக கிடைக்க வேண்டியது இருந்தால் நீங்கள் எந்த காரியமுமே வெளிநாட்டு காரியமும் உங்களுக்கு ஜெயமாகவே ஆகும். அடுத்தது உங்களுக்கு 3வது வீட்டை பார்க்குற, 3வது வீடுங்கிறது இளைய சகோதரன் லாபமும் வரும் பிரச்சனையும் வரும். 2வது பாயிண்ட்டு, உங்களோட முயற்சிகள்லாம் நேர்மையான வழியில் இருந்தால் நல்லதாகவே நடக்கும். வேறு நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. துளாராசி நண்பர்களே, உங்களுக்கு சனி பகவான் 5ல் இருக்கிற, 5லேங்கிறது நான் குழந்தைகளால் கொஞ்சம் மனக்கசப்புகள் குழந்தைகள்கிட்ட வரலாம். குழந்தைகள்கிட்ட நம்ம கொஞ்சம் கண்டிப்பாகவும் இருக்க வேண்டிய நேரம் இது. பூர்வ புண்ணியத்தில் உங்களுக்கு நல்லாவே லாபம் கிடைக்கும். அவர் 4க்கும் 5க்கும் அதிபதி. அதனால் 4க்கு 5 அதிபதி 4க்கு 2ல் இருக்கிறதுனால தாயார் மூலமாக ஏதாவது உங்களுக்கு வருமானம் கிடைக்கிறதுக்கும் ஒரு சான்ஸ் இருக்குது. 2வது பாயிண்ட், அவர் உங்களுக்கு 7வது வீட்டை பார்க்குறார். 7வது வீட்டை பார்க்கறதுனால ஆணாக இருந்தால் பெண்ணாக இருந்தால் ஆணுக்கு கொஞ்சம் உடல் உபாதைகள் வரும், கருத்து வேறுபாடு வரும். அதில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாகவே இருக்கணும். அடுத்தது உங்களுக்கு அவர் 11வது வீட்டு பார்க்குறார். 11வது வீடுங்கிறது லாபமான வீடு தான். நியாயமான வழியில் இருந்தால் உங்களுக்கு எல்லாமே லாபமாக நடக்கும். 2வது பாயிண்ட், உங்கள் தனஸ்தானத்தையும் பார்க்குற, தனஸ்தானத்தை 5 கோடிவன் தனஸ்தானத்தை பார்க்கறதுனால பூர்வ புண்ணியத்தினால உங்களுக்கு லாபம் கிடைக்கும். ஆனால் உடல் உபாதைகளில் கொஞ்சம் கண்டிப்பாகவும் இருக்கணும். எக்ஸசைஸு இதேமாரிலாம் உங்களுக்கு இருந்தால் நல்லது. பாக்கி சனி பயிற்சியால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. விருச்சிக ராசிக்கு 4வது இடத்துல நிற்கிறார். 4வது இடங்கிறது நுரையீரல் இதயம் அந்த இடத்துலலாம் இருக்கும். அதனால் கண்டிப்பாக விருச்சிக ராசிக்கார சுவாச பயிற்சி பண்ணிட்டு வருது அவளுக்கு ரொம்ப நல்லது. சூரிய நமஸ்காரம் பண்ணுறதும் நல்லது. ஒன்றுமே இல்லைனாலும் 4 தடவை குனிஞ்சு நிமிந்து நமஸ்காரம் பண்ணினாலே ஃபஸ்ட்டு நல்ல லாபம் கிடைக்கும். 2வது பாயிண்ட்டு உங்களுக்கு 6வது இடத்த பார்க்குறார். 6வது இடங்கிறது லாபம்தான். ஆனால் 6வது இடத்துனால கடன்லாம் கட்டுப்படும். ஆனால் தேவையில்லாத கடன் வாங்கக்கூடாது. யார்கிட்டையும் வம்பு வழக்குக்கெல்லாம் போகக்கூடாது இருந்தால் உங்களுக்கு எல்லாமே லாபம். 2வது 10வது இடத்த பார்க்குறார். 10வது இடங்கிறதே தொழிலில் அழுத்தம் உண்டு. யார் எது சொன்னாலும் 3 கேட்டுன்னு போயிட்டே இருந்தால் அந்த தொழிலில் வெற்றி தான். அதுக்கிட்ட அதை சொன்னால் அடுத்த கம்பெனிக்கு தாவோம், இந்த இதுக்கு போவோம் அப்படின்னு சொன்னேன்னா கஷ்டம். அடுத்த வேலையை கையில் ஸ்ட்ராங்காக வச்சுன்ட்டு தான் இன்னொரு கம்பெனி மாறுறதா தான் வாங்கணும். 2வது பாயிண்ட், உங்கள் லக்னத்தையே பார்க்குற. லக்னங்கிறது தலைவலி வரலாம், இல்லை தலகணமும் இல்லாத இருக்கலாம். தலகணம் இல்லாத இருந்தாலே உங்களுக்கு சகல காரியமும் வெற்றி. இந்த சனி பயிற்சி உங்களுக்கு நல்லதே நடக்கும்.
தனுசு ராசிக்கு 3வது வீட்டுக்கு சனி பகவான் இருக்கார். 3வது வீடுங்கிறது இப்போ 7 நாட்டு சனியிலேருந்து நீங்கள் முழுசாகவே விடுபட்டுட்டார். அதனால் 7 நாட்டு சனியால் இனிமேல் உங்களுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 3வதுங்கிறதே முயற்சி ஸ்தானம் தான். அதனால் எந்த முயற்சியும் நல்லா லாபமாகவே நடக்கும். ஆனால் கழுத்து தோள்பட்டை அந்த இடத்துல கொஞ்சம் இதுவாகும். அப்புறம் 5வது வீட்டை பார்க்குறார். 5வது வீடுங்கிறது உங்கள் குழந்தைகள்கிட்ட எக்காரணம் கொண்டும் வாக்குவாதம் வேண்டாம். வாக்குவாதம் வந்தால் அதுவே உங்களுக்கு பிரச்சனையாகவே மாறி போயிடும். 2வது பாயிண்ட்டு 9வது வீட்டை பார்க்குறார். 9வது வீடுங்கிறது நல்ல பாக்கியமான ஸ்தானம் தான். ஆனால் பாக்கியமாக இருக்கிறதுனால தகப்பனார் இருக்கிறவ கொஞ்சம் தகப்பனாரோட ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். 2வது பாயிண்ட்டு உங்களுக்கு 12வது வீட்டை பார்க்குறார். 12வது வீடுங்கிறது அலைச்சல் இருக்கும். வெளிநாட்டு வேலைக்கு முயற்சிச்சா நீங்கள் கண்டிப்பாக முயற்சிக்கலாம். ஆனால் யாரையும் எக்காரணம் கொண்டு பணம் கொடுத்து நீங்கள் ஏமாறாத இருந்தேன்னா உங்களுக்கு சகல காரியம் வெற்றி. இந்த சனி பயிற்சி உங்களுக்கு நல்லதே செய்யும். மகர ராசிக்கு ஜென்மத்திலேருந்து சனி 2வது வீட்டுக்கு போயிருக்கார். 2வது வீடு தனஸ்தானம் தான், பேச்சு ஸ்தானம் தான் எல்லாமே. ஆனால் தனமும் கிடைக்கும். பேச்சை யார்ட்டையும் எக்காரணம் கொண்டு நீங்கள் வேகமாக பேசாத இருக்கணும். பேசினான்னா பேச்சால் பிரச்சனை வரும். பேசாத இருந்தாலே உங்களுக்கு நல்லாவே லாபம் கிடைக்கும். ஆனால் 7 நாட்டு சனி இன்னும் இருக்கார். இப்போ தான் உங்களுக்கு இன்னும் 2.5 வருஷத்துக்கு தாராளமாக அவர் இருப்பார். அதனால் 7 நாட்டு சனி தான். அதனால் 7 நாட்டு சனிக்காக நம்ம பயப்பட வேண்டாம். செய்கிற காரியம் நியாயமும் தர்மமாக செஞ்சுட்டே வந்தோன்னா அந்த சனி நம்மக்கிட்ட ஒன்றுமே பண்ண மாட்டார். நம்ம செஞ்சதுக்கு பலன் அவருக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு தான் போவார். அதனால் கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. 2வது பாயிண்ட் உங்களுக்கு 4வது வீட்டை பார்க்குறார். 4வது வீடுங்கிறது வீடு வண்டி வாகனம் அந்த இடத்துல கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும். 2வது பாயிண்ட்டு நுரையீரல் இதயம் அதேமாதிரி இடத்துல கொஞ்சம் சுவாச பயிற்சி பண்ணிகிட்டே இருந்தேன்னா எந்த வித கஷ்டமும் சளி தொந்தரவு ஆஸ்மா வீசிங் இதெல்லாம் வராத நல்லபடியாகவே நீங்கள் இது பண்ணிக்கலாம். அவங்களுக்கு 2வது பாயிண்ட் 8வது வீட்டை பார்க்குறார். 8வது வீடுங்கிறது தீராத வழக்கு தீராத வம்பெல்லாம் வரும். அந்த வம்பை அமைதியாக இருந்து சாதிச்சேன்னா உங்களுக்கு நல்லவே ஜெயம். இல்லைன்னா கொஞ்சம் சிரமமாக இருக்கும். 11வது வீட்டு பார்க்குறார். 11வது வீடுங்கிறது லாபஸ்தானம் தான். நாம் நல்ல காரியம் செஞ்சோன்னா நல்லபடியாகவே அந்த சனி பகவான் நமக்கு லாபத்தை தருவார். அது நான் 2வது பாயிண்ட்டு 11ஆம் வீடுங்கிறது கணுக்கால் அந்த இடத்துல கொஞ்சம் வலியெல்லாம் வரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. சனி பகவானை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கும்பராசிக்கு ஜென்மத்திலேயே சனி வர. ஜென்ம சனிங்கிறது எதுலேயுமே அமைதியாக நிதானமாக போக வேண்டிய காரியம். எக்ஸசைஸ் பண்ணணும், உடற்பயிற்சி இருக்கணும், தியானம் பண்ணணும், யோகா பண்ணணும். எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம நேர்மையாக நடக்கிறோமோ அவ்வளவுக்கு உங்களுக்கு காரியம் செய்யும். 7 நாட்டு சனி இன்னும் உங்களுக்கு அடுத்த மீனத்துக்கு போகிற வரைக்குமே இருக்குது. 2வது வீடு உங்களுக்கு 3வது வீட்டை பார்க்குற. உங்கள் 3வது வீடு முயற்சியாகவே உங்களுக்கு எல்லா வித நன்மையுமே கொடுக்கும். அந்த முயற்சி நன்மையாக நடக்கணும்னா நம்மளும் நேர்மொழியில் நடத்துக்கணும். கழுத்து தோலாப்பட்ட அந்த இடத்துலலாம் வலி வரும். அதனால் இந்த ஜிம்னாடிஸும் அதேமாதிரி விளையாட்டுத்தனம்லாம் பண்ணாத நம்ம உடம்பை நம்மளே நம்ம நல்லா பார்த்துக்கணும். 2வது பாயிண்ட்டு உங்களுக்கு 7வது இடத்தையும் பார்க்குற. 7வது இடங்கிறது கணவன் மனைவிக்கோ இருந்தால் கணவனுக்கோ மனைவிக்கோ உடல் உபாதைகள் வரும், கருத்து வேறுபாடுகள் வரும். அதை அமைதியாகவே சாதிச்சுட்டு 2 பேரும் போனோன்னா நீங்கள் தான் ஜெயம். 2வது வீடு உங்களுக்கு 10வது வீட்டை பார்க்குற. 10வது வீடுங்கிறது தொழிலில் ஒரு அழுத்தம் இருந்துகிட்டே இருக்கும். ஐயோ இந்த வேலை பிடிக்கல, அவள் அதை சொல்லிட்டா, இவள் அதை சொல்லிட்டா, வேறு வேலைக்கு மாறுவோமான்னு. கண்டிப்பாக மாற வேண்டாம். வேறு நல்ல வேலை கிடைக்கும். அந்த இடம் நல்ல இடம், நமக்கு நல்லதே நடக்கும் அப்படிங்கிற உத்தரவாதம் இல்லாத வழியை வேறு வேலைக்கு போகணும்னா யார் எது சொன்னாலும் நீங்கள் அமைதியாகவே இருந்துட்டு போயிடணும். அதாவது 10வது இடங்கிறது முழங்கால் மூட்டு அந்த இடத்துல கொஞ்சம் வலி வரும். அதனால் உங்களுக்கு எக்ஸசைஸே இதை செஞ்சுட்டே இருந்தால் தான் நல்லது. இந்த சனிப்பயிற்சியால் 7 நாட்டு சனின்னு கவலைப்படணும்னு அவசியமே இல்லை. மீனராசிக்கு இப்போ தான் 7 நாட்டு சனி 12ல் இருக்குது. இந்த 7 நாட்டு சனிங்கிறது 7 நாட்டு சனியில் தான் ஒருத்தருக்கு கல்யாணத்தையும் பண்ணி கொடுக்கும், வீடு வாசல் வண்டி வாகனத்தையும் கொடுக்கும், கொஞ்சம் கடனையும் கொடுக்கும், வெளிநாடு அதேமாரி ஒரு நல்ல காரியத்தையும் கொடுக்கும். அந்த வெளிநாடுங்கிறது கொடுக்கறது நம்ம அந்த இடம் நல்ல இடமா நம்ம எந்த இடத்துல இருக்குமோ அந்த இடத்த மூலமாக போனால் நமக்கு நல்லது. அங்கே இருக்கிற வாழ்க்கை எக்காரணம் கொண்டும் நம்ம எந்த வம்பு வழக்கம் பண்ணாத அமைதியாகவே இருக்கணும். 2வது பாயிண்ட் உங்களுக்கு 2வது இடத்த பார்க்குற. 2வது இடத்த பார்க்கறதுனால
வாக்குலேயும் அமைதி வேணும். 2வது வேண்டி கண் அதே மாதிரி இடத்துல சில மூஞ்சி இதில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அதுக்காக நீங்கள் இது பண்ணக்கூடாது, இப்போ கவலைப்பட முடியாது. 2வது உங்களுக்கு 6வது இடத்த பார்க்குறார். 6வது இடம் பார்க்கறதுனால கடன்லாம் கட்டுப்பட்டு தான் வரும். ஆனால் வயிறு சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகளும் வரும். அதனால் நேரத்தில் சாப்பிடணும், நேரத்தில் இருக்கணும். நேரம்னா நம்ம குறிப்பிட்ட நேரம் இல்லை, உங்களுக்கு பசி எடுத்தால் சாப்பிட்ணும், பசி இல்லைன்னா வேண்டாம், தாகம் எடுத்தால் தண்ணி குடிக்கணும், அதேமாதிரி வச்சுக்கணும். நான் சாப்பிட்றேன்ட்டு நிறையா சாப்பிட்டேன்னா கண்டிப்பாக வயிற்று பிரச்சனையை கொண்டு விட்டுரும். அடுத்தது உங்களுக்கு 9வது இடத்த பார்க்குறேன். 9வது இடங்கிறது தகப்பனார் மூலமாக சில பிரச்சனைகள் வரலாம், இல்லை தகப்பனார் மூலமாக லாபமே கிடைக்கலாம். உங்களோட பூர்வ புண்ணிய லாபத்தை பொறுத்தது தான். தகப்பனார்கிட்ட எக்காரணம் கொண்டு வம்பு வழக்கு எல்லாம் வேண்டாம். ஆனால் இடுப்புக்கு மேலே இடுப்புக்கு சுற்றி உள்ள பகுதியில் ஏதாவது சின்ன சின்ன உபாதைகள் வரும். அதுக்காக நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிக்கிறது தான் உங்களுக்கு நல்ல லாபம். 7ஆம் நாட்டு சனி, ஐயோ என்ன பண்ணுவோம் ஏது பண்ணுவோம், சனி பகவானை பற்றி யாருமே எக்காரணம் கொண்டு பயப்பட வேண்டாம். ஏன்னா சனி ரொம்ப நல்லவன். நம்ம என்ன பண்ணியிருக்கோமோ அதை தான் அவன் திருப்பி கொடுக்க போகிறான். அதை தவிர்த்து அவன் வேறு கொடுக்க போகிறதில்ல. நம்ம என்ன பண்ணியிருக்கோமோ நம்ம இப்படி தான் பண்ணியிருக்கோம் ஏதோ ஒரு இதில், அதனால தான் நமக்கு இந்த இது கிடச்சிருக்கு, இதையே அந்த பகவான் நம்மளை காப்பாற்றிடுவார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் போனால் எல்லாமே உங்களுக்கு ஜெயந்தான். சனிப்பயிற்சியை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர.